Hi friends, welcome to Kritika Designs. இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஒரு கொடை டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பேஸாக நம்ம ஜரி த்ரெட்டும் சுகர் பீடு 3 mm ரவுண்ட் பீடு சுகர் பீடு மட்டும் ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கிறோம். இது எல்லா டிசைனும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடை டிசைன் போடணும் இல்லையா, அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கொடியோட நீளத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் பக்கத்தால் பென்சில் இருந்ததை அதை வச்சு அப்படியே மார்க் பண்ணிட்டேன். அந்த செகண்ட் ஸ்டாருக்கு பார்த்திங்கன்னா அது வரைக்கும் வச்சு மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒரு 2 inch எடுத்துக்கோங்க, இன்ச் டேப் வச்சு. அதுக்கப்புறம் மேலே அந்த கர்வ் மார்க் பண்ணணும் இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஒரு 1 inch வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு 3/4 inch வச்சுக்கோங்க போதும். நம்மளுக்கு எல்லாம் ஈக்குவலாக வரணும், அதனால் மார்க்கிங்க்கு நான் பக்கத்தால் பென்சில் எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த கர்வ் மார்க் பண்ணிட்டு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 4 லீஃபும் ஒரு கொடியும் போட்டு இது மாதிரி 2 குச்சி மாதிரி டிசைன் வந்து போட்டிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் மற்ற இருக்கிற எல்லா கர்வுக்குமே வந்து போட்டு வச்சுக்கோங்க. லீஃப் போடுறது அது ஈஸி தான், அது சும்மா கையில் போட்டாவே போதும். இல்லை உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் பேப்பர் மாதிரி எதுவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக நிறைய லீஃப் வரைஞ்சி எது கரெக்டாக இருக்கோ அது வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அந்த ட்ரேஸ் எடுத்துக்கலாம். லீஃப் இருந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 5 சுகர் பீடு வச்சு இது மாதிரி வந்து கிராஸாக லோட் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து லீஃப் ஷேப் வந்துடும். இந்த பீட்ஸ் வச்சு எப்படி லோட் ஸ்டிச்சு எல்லாமே கொடுக்கறது நம்ம டுட்டோரியல் வீடியோஸில் இருக்குங்க, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீட்டாகவே வந்து ஃபில் ஆயிடுச்சு. பீட்ஸ் ஸ்டிச் மட்டும்தான் இது. பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் இல்லைன்னா 1 டேல நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணி கொடுக்க முடியும். ஸ்லீவுக்கும் இதே மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்கு ஃபுல்லுமே இதே மாதிரி தான் வரும். இது வந்து பேக் நெக்கு. பேக் நெக்கில் நம்ம கரெக்டாக பார்த்து மார்க் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு டிசைன் வந்து ஒவ்வொரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். பேக் நெக்குக்கு இந்த டிசைன் வந்து நம்ம சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். மறக்காமல் அந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் சாண்டில், ஒரு வித்தியாசமான ஒரு கலர் மாதிரி ஒரு சேரீ. அதில் வந்து லைட் பிங்க் கலரில் வந்து ஒரு பார்டர் இருக்குது. இந்த கோபுரம் ஷேப் மாதிரி அதில் இருந்துச்சு. அதையே வந்து நம்ம அப்படியே ப்ளவுஸில் வந்து அந்த கோபுரம் ஷேப் மாதிரியே போட்டுட்டு அதில் வந்து நம்ம பேசிக்காக போடவில்லையே தாம்போ ஸ்டிச்சு அதை தான் போட்டிருக்குறோம். இந்த தாம்போ ஸ்டிச்செல்லாம் எப்படி போடணும்னு நம்ம வீடியோஸில் இருக்குங்க, கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதை சுற்றியும் ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த 2 டிசைனுமே வந்து ரொம்பவே ஈஸியான டிசைன் தான். இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். வெறும் தாம்போ ஸ்டிச் மட்டும் வச்சு இந்த டிசைன் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறோம். அது வந்து வெறும் பீட்ஸ் வச்சு, ரெண்டுமே ஈஸி தான். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரொம்ப ஈஸியான டிசைன்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.